தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பத்ரிஜி கிட்ட வந்து ஒருத்தவர் கேட்டாராம். கஷ்டம் ஏன் வருது அப்படின்னு. அதுக்கு பத்ரிஜி சொன்ன பதில்னா, கஷ்டம் நெனைச்சா அது நிறைவாகும், பெருகும். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு நம்ம நினைச்சால் அது வந்த வழியில் போய்விடும். பத்ரிஜி சொன்ன பதில், இயேசு வந்து சிலுவையில் அறையும் பொழுது கஷ்டம் என்று நினைத்தாரா? கருணாமூர்த்தி அப்படின்ற ஒரு பெயர் தான் அவருக்கு வந்தது. எவ்வளவு அழகா நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கார் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் என்ன பண்ணுவோம்? கஷ்டங்களாக எடுத்துக்கொள்வோம். இது தவறான ஒரு விஷயம். கஷ்டம் என்பது இல்லவே இல்லை. நமக்கு வரும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சவால்கள். அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு தேவை. ராமர் காட்டுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம். ஆனா நீ காட்டுக்கு போகணும் 14 வருடம் சொல்லும் பொழுது அவர் கஷ்டப்பட்டாரா? எவ்வளவு அழகா அவர் பாட்டுக்கு கொண்டு அப்பா சொன்னார் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். எத்தனை சவால்களை சந்தித்திருப்பார். அதுதான் நிர்குணத்தில் இருந்தார், பரமான்ம நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமரை சொல்றோம். சீதா மாதா யோசிச்சு பாருங்க. இந்த காட்டுல 14 வருடம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டம் என்று நினைத்தாரா? இல்லவே இல்லை. ஒரு சாந்தம், மன அமைதியுடனே இருந்தார். அதே போல் நாமும் வந்து அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுது அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த வார்த்தையை எடுத்துடலாம். அகராதியிலிருந்து கஷ்டம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சவால்கள் எதிர்கொள்வோம். சின்ன சின்ன விஷயம் கூட கஷ்டம். ஒரு பெருசா உடல் உபாதை இல்ல, லேசா தலைவலிச்சுன்னு அப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு தலைவலி அப்படிமோ. இன்னைக்கு தண்ணி வரலையா? தண்ணியே வரலப்பா, ரொம்ப கஷ்டம் அப்படிமோ. வேலை செய்யறவங்க வரலையா? இன்னும் பெரிய கஷ்டம் தெரியுமா? வேலை செய்யறவங்க வரலாமா? எதற்கெடுத்தாலும் கஷ்டம். ஒரு பையன் நமக்கு ஒரு 10 மார்க் கம்மியா வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பையன் இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கணும். ஏன்? எதுக்கு? நம்ம எதுக்கு மனசை வந்து ஆரோக்கியம் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும்? மன ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அதை நம்ம 10 வாட்டி கஷ்டம் சொல்லும்போது நம்முடைய உணர்வுக்குள் அது அப்படியே நமக்கு பதிஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்? உடல் உபாதை ஏற்படும், மன உபாதை ஏற்படும். மன உளைச்சலுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, தேவையில்லாத குப்பைகளை நாம் மனதில் போடுவதால். அதனால்தான் கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். போனா போது அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காமல். பத்திரிச்சை கிட்ட நீங்க என்ன சொல்லுங்க? தியானம் பண்ணு. நீ எந்த போய் சொல்லுங்க? தியானம் பண்ணு. உனக்கு என்ன அதனால? நீ தியானம் பண்ணு. இதை மட்டும்தான் சொல்வார். இப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, அதை மட்டும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆன்ம வளர்ச்சிக்காக மட்டும் நம்மளுடைய கடமையை செய்வோம். நல்ல விஷயங்கள் செய்வோம். தர்ம வழியில் செல்வோம். சத்திய வார்த்தை பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் அப்படின்ற வார்த்தை நமக்கு வரவே வராது. வெயில்னா கஷ்டம், மழைன்னா கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம். அது ஏன்? வெயில் காலத்துல வெயில் அடிக்கட்டும், ஏத்துக்கொள்வோம். எவ்வளவோ வசதியோட இருக்கும், நல்ல வீட்டுக்குள்ள இருக்கும், நல்ல ஒரு காற்று வசதியுடன் இருக்கும், மின்விசிறி இருக்கு, ஏசி இருக்கு, எவ்வளவு விஷயம். அதுக்கப்புறம் ஏன் கஷ்டம் அப்படின்னு. அதனால் இது எல்லாம் தேவையில்லை. இதை நமக்கு உண்மையிலேயே வந்து என்னன்னு கேட்டா, கஷ்டம் என்பது யாருக்குமே கிடையாது. சவால்கள், அதை ஏற்றுக்கொண்டு அதனுடன் வாழ பழகிக்கொண்டு தீர்க்க முடிந்தால் தீர்ப்போம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்வோம். இந்த குணம் வரணும்னா தொடர்ந்து தியானம் தியானம் தியானம், சுவாத்தியாயம், சஜன சாங்கத்தியம் செய்யும் பொழுது நமக்கு வேறு எந்த எண்ணங்கள் கூட மனதில் வராது. இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.